இதே மாதிரி மறுபக்கம் நாங்க மனைவிக்கு நாங்க நச்சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு சரி எங்கட வாழ்க்கையில நாங்க மனைவிய பாராட்டி இருக்கிறோம். மனைவியிட பணிகள் சம்பந்தமாக, அவட நடத்தைகள் சம்பந்தமாக நாங்க எப்ப சரி பாராட்டி இருக்கின்றோம். இது உண்மையிலே நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒன்றுதான். அப்படி யாராவது கடைசியா இப்ப பாராட்டினு சொல்லி சொல்லலுமா? வைஃப எப்ப கடைசியாக நீங்க பாராட்டின? சஹீல் புகாரில வார இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவானா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட்டிக் கொண்டு வெளியில போவார். வெளியில போய் அவரோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசுவார். அப்ப வைஃபோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி டைம் ஒன்று எடுக்கிறார். இரவு நேரம் வைஃபோட வாக்கிங் போறாரு, பேசுறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை சொல்றேன் என்றால், நான் இந்த உலகத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட அளவுக்கு வேற யாரையும் பார்த்து பொறாமப்படல. ஏன் காரணம் என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே ஹதீஜாட புராணம் தான் பேசுவார். அவர் ஹதீஜாவை பாராட்டி அவட குணங்கள் என்ன செஞ்சாலும் ஹதீஜா இப்படி செய்வா, ஹதீஜா இப்படி நடந்து கொள்வா, ஹதீஜா இப்படி என்று ஹதீஜா பத்தியே ரசூலுல்லாஹ் பேசுவார். அப்ப அதை கேட்டு கேட்டு அந்த அவக்கு சில சமயங்கள்ல அந்த ஹதீஜா மீது பெரிய ஒரு பொறாமை இருந்தது. அந்த அளவுக்கு இந்த மனுஷன் மனசுல நிறைஞ்சிருக்கிறாவே அந்த பொம்பளைன்னு சொல்லி. அப்ப இது காட்டுறேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவருடைய மனைவிமாரோட நிறைய மனசு விட்டு பேசுறாரு, அவங்கள பாராட்டுறாரு, அவங்களோட செயற்பாடுகளுக்கு நன்றி செலுத்துறாரு. இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை பொறுத்தவரை இருந்திருக்கிறது. அப்ப நாங்க சாதாரணமாகவே நாங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றோம், சுன்னா என்று சொல்லி பேசினால் அந்த இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டுமல்ல உண்மையில சுன்னா இருக்கிறது. வாழ்க்கையில எல்லா விஷயங்களோடு சம்பந்தப்பட்டதிலையும் சுன்னா இருக்கிறது. அந்த வகையில இதுவும் ஒரு நல்ல சுன்னா தான். இதுல ஒரு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். 12ஆம் வகுப்பு படிப்பை பாதியோடு விட்டுவிட்டு 17 வயதில் என்னை மனம் முடித்து 32 ஆண்டுகள் வாழ்ந்து 49 வயது முடியும் நேரத்தில் என்னை தனி மனிதனாக தத்தளிக்க விட்டு என் மனைவி போய்விட்டாள். அவருடைய முழு ஒத்துழைப்பு, வாழ விரும்பி நடத்திய போராட்டம், மருத்துவர்களின் முயற்சி, இத்தனையும் மீறி இன்னும் வளர்ந்து நிற்கும் மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய் ஒன்று எல்லோரையும் தோற்கடித்துவிட்டு அவளை கொண்டு போய்விட்டது. இதனால் வரை என் வாழ்வில் கடந்த காலத்தில் நான் செய்ய தவறிய எதையும் எண்ணி வருந்தியதே இல்லை. காரணம் எல்லாம் தெரிந்தே தெளிந்தே செய்ததுதான். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்கிறது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வசந்தம் எட்டி பார்க்காத ஆரம்ப காலத்திலும் வளம் குறைந்திருந்த நாட்களிலும் மகிழ்ச்சியோடு என்னோடு வாழ்ந்தவள் அவள். பொன் நகைகளை கழற்றி கொடுத்துவிட்டு புன்னகையோடு மட்டும் வலம் வந்த நாட்கள் உண்டு. அரசியல் வெப்பம் தகித்த போதும், தனி மனித வாழ்வின் துன்பங்கள் சூழ்ந்த போதும் என் அருகே ஆறுதலாய் ஆதரவாய் இருந்தவள். எந்த நிலையிலும் தலை தாழ்ந்து வாழ்ந்திடக்கூடாது என்கின்ற என் குணத்திற்கு இயைந்து நடந்தவள். சுயமரியாதையை காப்பதில் என்னையும் தாண்டி நின்றவள். 3 குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் இடைத்தேர்தல் பணி, பிரச்சார பணி, போராட்டங்கள் என்று அவள் அருகே இருக்காமல் சுற்றி கொண்டிருந்த போது சிறிதும் முகம் சுளிக்காதவள். 1982 செப்டம்பர் 15 முரசொலியில் என் கண்கள் உன்னை தேடுகின்றன என்று தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம் உங்களுக்காகவே என சொல்லி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தும் என்னை பெரியகுளம் இடைத்தேர்தலுக்கு அனுப்பிவிட்டு செப்டம்பர் 17 குழந்தை பிறந்து 2 நாட்கள் கழித்து 19ஆம் நாள் நான் பார்க்க வந்தபோது சிறிதும் முகம் சுளிக்காமல் 1 மணி நேரத்திலேயே என்னை மீண்டும் தேர்தல் களம் அனுப்பி வைத்த கற்பனை செய்ய முடியாத குணம் கொண்ட குலமகள். பொது வாழ்க்கையில் நான் நெறி பெறாமல் நடப்பதற்கு பெரிதும் துணையாய், ஊக்கமாய், பக்கபலமாய் இருந்தவள். பண்டிகைகளும் திருநாள்களும் கோலாகலமாய் கூட்டங்கூட்டமாய் கொண்டாடுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் காட்டும் ஆர்வமும் அளவிடற்கரியவை. இத்தனை கருத்துக்களை அவள் மீது நான் கொண்டிருந்ததை ஒரு நாளும் வாய்விட்டு வார்த்தையில் சொல்லியதில்லை. ஆண் செருக்கு என்பார்கள். நிச்சயமாக அது இல்லை. இருந்திருந்தால் இந்த உறுத்தல் வந்திருக்காது. நேரம் இல்லை என்பார்கள். பொய். 32 ஆண்டுகளில் 10 நிமிடம் கூடவா கிடைக்காமல் போயிருக்கும். தானாகவே புரிந்து கொள்வார்கள் என்றால் மொழி எதற்கு? மொழியின் வழியில் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் எதற்கு? பேசுவதற்குத்தானே, உணர்த்துவதற்குத்தானே. ஒரு சொல் 1000 புரிய வைக்குமே.
காலங்கடந்து பயன்படுத்தினால் பயனற்று போவது பதார்த்தங்கள் மட்டுமா, வார்த்தைகளும் தானே. சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் மன்னிப்பு, நன்றி, காதல் என்ற எந்த சொல்லுக்கும் உயிர் இருக்காது, விளைவும் இருக்காது. இத்தனை கற்றும் கடமை தவறியதாகவே கருதுகிறேன். ஒரு நாள் ஒரே ஒரு தடவை தனியாக அவளிடம் உன்னால் தான் உயர்வு பெற்றேன் என்று கூட அல்ல, உன்னால் தான் இந்த பிரச்சனை தீர்ந்தது, உன் துணைதான் இந்த துன்பமான நேரத்தை கடக்க வைத்தது, உன் ஆலோசனை தான் என் குழப்பத்திற்கு தீர்வு தந்தது, என் வேதனையை பகிர்ந்து கொண்டு என்னை லேசாக்கினாய் என்று ஒரு முறையாவது கூறியிருந்தால் எவ்வளவு மகிழ்ந்திருப்பாள். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத உற்சாகத்தை அடைந்திருப்பாளே. ஊட்டிக்கு பொதுக்கூட்டத்திற்கு சென்றிருந்த நேரத்தில் அவளின் உடல் நலம் மோசமடைந்ததாக செய்தி கிடைத்தது. வரும் வழியெல்லாம் இப்படியே யோசித்து இன்று அவளிடம் எப்படியும் உள்ளத்தை திறந்து இத்தனை நாள் சேர்த்து வைத்திருந்ததை எல்லாம் கொட்டிவிட வேண்டும் என்று வந்து பார்த்தால் முற்றிலும் நினைவிழந்து மருத்துவமனையில் படுத்திருக்கிறாள். நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை என மருத்துவர்கள் உறுதியாக சொன்ன பிறகு மெல்ல அவள் காதருகே குனிந்து மும்தாஜை ஷாஜகான் தாஜ் என்று தனிமையில் அழைத்ததை போல் தேவிகா ராணியை தேவி என அழைத்த போது மூன்றாவது அழைப்பில் மருத்துவத்தை கடந்த அதிசயமாக புருவங்கள் இரண்டும் என்ன என்று கேட்பது போல மேலே உயர்ந்து வலது விழியோரம் ஒரு துளி கண்ணீர் உருண்டோடிய போது நான் உடைந்து போனேன். பேசியிருக்க வேண்டிய நாட்களில் எல்லாம் மனத்தில் கொள்ளையாயிருந்தும் பேசாமலே வீணாக்கி உணர்வுகள் இழந்து கிடந்தவிடம் அழுது இன்று அவள் படத்திற்கு முன் உட்கார்ந்து கதறுகிறேன். வருகிறவிடமெல்லாம் அவள் உயர்வுகளை நாளெல்லாம் உரைக்கிறேன். ஒரே ஒரு முறை அவள் கம்பீரமாய் உலவிய நாட்களில் உட்கார வைத்து பேசியிருந்தாள். இவர் நம்மை முழுதாக புரிந்து கொண்டாரோ இல்லையோ இந்த குழப்பத்திலேயே போயிருப்பாளோ என்ற நாளும் துடிக்கிறேன். 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. அவள் படத்தை பார்க்கிற போதெல்லாம் நெஞ்சிலே இருந்த ஏதோ ஒன்று கிளம்பி கண்ணில் நீராய் முட்டுகிறது. காலம் கடந்து நான் உணர்கிறேன். தோழர்களே, தயவு செய்து மனைவியிடம் பேசுங்கள். அவர்களின் துணையினை, அன்பினை, பொறுப்பினை, பொறுமையினை, பெருமையினை வாய்விட்டு வார்த்தைகளால் சொல்லுங்கள். என் மனைவிக்கு என்னை உணர்த்தாமலே, என் உள்ளத்தை திறக்காமலே, பேச்சையே தொழிலாக கொண்டவன் பேசி மகிழ வைக்காமலே அனுப்பி வைத்த கொடுமை இனி வேறெங்கும் நிகழ வேண்டாம், வேண்டி கேட்கிறேன். நான் சந்தித்து கேட்டவர்களில் 95 விழுக்காட்டினர் என்னை போலவே பேசுவதில்லை என்றே சொன்னார்கள். இது மாறட்டும். என் மனைவியின் பிரிவு தரும் வேதனையை விட இந்த உறுத்தல் தரும் வேதனை மிக அதிகமாக இருக்கிறது. என் அனுபவம் சிலருக்காவது உதவட்டும் என்றே இதை எழுத நினைக்கிறேன். வாழ்கிற காலத்தில் எல்லாம் தந்திருந்தும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போனோமே. நினைக்கட்டும் சில வீடுகளாவது நிம்மதியில், மகிழ்ச்சியில். என் வேதனை, நான் படும் துயரம் வேறெவருக்கும் எதிர்காலத்தில் வேண்டாம். அவளோடு வாழ்ந்த நாட்களின் இனிமையான தருணங்களின் நினைவுகளே துணையாக, அந்த நினைவுகளே சுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கேட்டீங்களா? இது இந்தியா கருணாநிதியிட கட்சியில் இருந்த திருச்சி சிவா என்று சொல்ற ஒருத்தர். அவருடைய வைஃப் இறந்து போனதுக்கு பிறகு வைஃபுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை தான் இது அவரே வாசிச்சு காட்டுறார். அதுல அவர் சொல்ல வர விஷயம், இப்ப அவர் ஒரு பொலிட்டீஷியன் தானே, அவர் நிறைய பிஸி. பொதுவாக ஆண்கள் ஒன்று தொழில பிஸியா இருப்பாங்க, அல்லது தவால பிஸியா இருப்பாங்க, அல்லது அரசியல்ல பிஸியா இருப்பாங்க. இப்படி இந்த பல பிஸிகளோட இருப்பார்கள். அப்ப அந்த பிஸிகளுக்கு நடுவுல எங்கட வாழ்க்கையோட கூட பயணிக்கிற ஒரு ஆள் தான் எங்கட மனைவி. எங்களுக்கு சில வேளை எங்கட அந்த கண்களுக்கு புலப்படாம நிறைய எங்களுக்காக நிறைய தியாகங்கள் அவ செஞ்சு கொண்டே இருப்பா. நாங்க அதை சில சமயங்கள் உணர்ந்தும் இருப்போம், உணராமலும் இருப்போம். ஆனா அதை உணர்கின்ற ஒரு கட்டம் வரும் எப்ப? மனைவியை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில். அதைத்தான் அவர் சொல்றேன் என்றால், பல சந்தர்ப்பத்தில் அதை உணர்ந்திருக்கிறதான், ஆனால் அதை சொல்றதற்கு, வாய்விட்டு சொல்றதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு என்னண்டா, வைஃப் சோம் இல்ல, ஒரு சீரியஸான நிலைமையில் இருக்கிறா என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வாராரு. வார நேரம் நினைச்சிட்டு வார, இன்றைக்கு நான் நினைச்சிட்டு இருந்த அந்த வைஃப்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும் என்றுதான் நினைச்சிட்டு வாரார். ஆனா வார நேரத்துல வைஃப்ட நிலைமை எப்படி இருக்கிறான்னு சொன்னா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறா. அப்ப இவருக்கு கடைசி வரையில வைஃபை பற்றி அவர் நல்லதாக நினைச்ச, வைஃபை பாராட்டணும்னு நினைச்ச, நன்றி சொல்லணும்னு நினைச்ச விஷயத்தை கடைசி வரங்காட்டியும் சொல்லவே கிடைக்கிறல்ல. இந்த வீடியோட முடிவுல கடைசியில் அவர் சொல்லுவார் என்னண்டா, நான் எல்லாருக்கும் சொல்லுகின்ற உபதேசம்
உங்களோட வைஃப் உயிரோடு இருக்கிற நேரத்திலேயே அவளோட பேசுங்க, அவளுக்கு நன்றி சொல்லுங்க, அவளை பாராட்டுங்க. அப்ப இந்த விஷயம் மனிதனாக உள்ள எல்லாருமே உணரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இது இஸ்லாத்தை பொறுத்தவரையில இது இஸ்லாம் சொல்ற மிக உயர்ந்த குடும்ப பண்பாடுகள் ஒன்று, ரசூலுல்லாவுடைய மிகச்சிறந்த சுண்ணாக்கள் ஒன்று. அப்ப அதை நாங்க எங்கட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றோம்? அவ சொல்ற என்னண்டா, இது ஆண் செருக்கண்ட விலங்கு தானே, ஒரு வகையான அந்த திமிரு, அந்த பெருமை. அப்படி அந்த பெருமையாக இருந்தா நாங்க கணக்கே எடுக்க மாட்டோம். எப்பயாவது ஒரு நாள் எங்களுக்கு உறுத்தல் வருகிறது என்று சொன்னா அப்ப அந்த திமிரு இல்ல, அந்த பெருமை அல்ல உண்மையிலே. ஆனா நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதான் உள்ள பிரச்சனை. பல சமயங்களை நாங்க உணர்வோம், ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த தவறு நாங்க செய்யக்கூடாது. அந்த வகையில நான் இந்த பிராக்டிஸ் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த செயற்பாட்டை நீங்க இன்றைக்கு செய்யுங்க, உங்களோட மனைவியை பாராட்டுங்க. இன்று இரவு அதற்காக ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க, செஞ்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கிறேன். அது மிச்சம் அழகாத்தான் இருக்கு. அல்லாஹு தாலா எப்பவுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு நல்ல விளைவு தான் கொடுப்பான். குர்ஆன்ல வருகிறது, ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். நீங்க செய்யற ஒரு நற்செயலுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு கூலி நல்லதுதான் நடக்கும். ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தின் மிஸ்லுஹா. நீங்க செய்கின்ற ஒரு தீய செயலுக்கு அது போன்ற ஒரு தீயதுதான் விளைவாக வரும். எனவே நல்லதை விதைங்க, நல்லது விளைவாக கிடைக்கும்.